ஹலோ பசங்களா, இன்னைக்கு நம்ம மார்க் ரூம்ல இருக்கோம். கண்டிப்பா மிஸ் பண்ண கூடாத ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் கண்டிப்பா பார்த்துட்டு போகணுங்கிற ப்ராப்ளம்ஸ் தான் நான் மார்க் ரூம் அண்ட் கொஸ்டின் ஆஃப் த டேல கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதை மிஸ் பண்ணாம நீங்க பாருங்க அண்ட் ஆல்சோ ஃபார்வர்ட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ கடகட நமக்கு கொஸ்டின்ஸ்க்கு போக ஆரம்பிக்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா இது தின் கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5 அண்ட் பவர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அண்ட் பவர் கொடுத்துட்டு லென்ஸ் இஸ் immersed in a liquid of refractive index n. It acts as a divergence of focal length 100 cm. So what is the value of refractive index? So first lens glass மட்டும் தனியா இருக்கும்போது refractive index 1.5 அதுக்குன்னு ஒரு பவர் இருந்திருக்கு. அந்த லென்ஸை கொண்டு போய் அது கன்வர்ஜென்ட்டா பிஹேவ் பண்ணிருக்கு. அதை கொண்டு போய் தண்ணிக்குள்ள வைக்கும் போது டைவர்ஜென்ட்டா மாறிடுச்சு, ஃபோக்கல் லென்த் எனக்கு 100 மாறிடுச்சு. சோ அப்ப அந்த லிக்விடோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னங்கறதான் क्वेश्चन. ரெண்டு சீனரியோ எனக்குள்ள ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஏர் மீடியம்ல இருந்து கிளாஸ் மீடியம்க்கு டிராவல் பண்ற செட்டப். சோ அந்த டைம்ல நான் எடுக்கிற ஃபார்முலா the 1 by focal length is equal to mu g divided by mu air minus 1 அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஏர் மீடியம்ல இருந்து கிளாஸ் மீடியம்க்கு உங்களுக்கு என்ன டிராவல் ஆகுது, லைட் டிராவல் ஆகுது ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு. தென் ஐ வில் டேக் 1 divided by r1 minus 1 divided by r2. r1 r2 லாம் கொடுக்கல, அப்படியே இருக்கட்டும். ஏர் மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ 1 by f is equal to 1 by f. எனக்கு ஃபர்ஸ்ட் செட்டப்க்கு கொடுக்கல, கேஸ் 1க்கு பவரா கொடுத்திருக்காங்க. சோ p is equal to எழுதிடலாம். p is equal to 1 by f. therefore mu g ஓட வேல்யூ 1.5 minus 1 divided by r1 minus 1 divided by r2 தான் இங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பவரோட வேல்யூ 5, 1.5 ல இருந்து எடுத்தோம்னா 0.5. therefore 1 divided by r1 minus 1 divided by r2. 0.5 நான் 1 by 2 ன்னு எழுதுவேன். நெக்ஸ்ட் சைடு கொண்டு போகும்போது எனக்கு 10 2 மாறிடும். சோ அப்போ 5 into 2 becomes as 10. therefore 1 by r1 minus 1 by r2 is equal to 10. this is first case. சோ செகண்ட் கேஸ்க்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். லிக்விட் குள்ள இமர்ஸ் பண்ணிட்டீங்க, அப்போ லிக்விட் குள்ள இருந்து கிளாஸ் மீடியம்க்கு லைட் டிராவல் ஆகும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இதை எப்படி எழுதுவீங்க நீங்க ஃபார்முலால எழுதும்போது 1 by focal length is equal to, that is a லிக்விட்ல இருந்து கிளாஸ் மீடியம்க்கு லைட் பாஸ் ஆகுது minus 1. then the balance half is 1 divided by r1 minus 1 divided by r2 யூஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த டிவிஷன் பாராமீட்டர் எப்படி எழுதணும்ங்கறத பேசிக்கா நான் சொல்லி கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. so 1 divided by the focal length is equal to, I am simply substituting that is a mu g divided by mu l, refractive index of the liquid minus 1. so நீங்க small n கூட refractive index யூஸ் பண்ணிக்கலாம். 1 by r1 1 by r2. ரொம்ப முக்கியமான விஷயம் நான் அடிக்கடி சொல்றது என்ன அப்படினா, நீங்க focal length பவருக்கு சப்போஸ் கன்வர்ட் பண்றீங்க அப்படினா pl அப்படிங்க போல நீங்க வெச்சுக்கலாம். so the power p of the l is equal to 1 by f. focal length எப்பவுமே நான் yesterday live classes அதாவது லாஸ்ட் லைவ் கிளாसेसல கூட நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நீங்க எப்பவுமே focal length மீட்டருக்கு மாத்திட்டு பவருக்கு கன்வர்ட் பண்ணுங்க, சென்டிமீட்டர்ல வச்சிட்டு கன்வர்ட் பண்ணாதீங்க. அப்ப focal length 100 சென்டிமீட்டர் மீட்டருக்கு மாத்தறனா it will be 1. so I will get a -1 அப்படிங்கறத நான் எடுத்துக்கிறேன். because it is immersed in a liquid. divergentங்கற வேர்ட் சொல்லிருக்கனால மைனஸ்ல எடுத்துக்கிறேன். okay, so I am substituting that -1 is equal to glass ஓட வேல்யூ 1.5, refractive index of the liquid தான் கேக்குறாங்க. so -1 யூஸ் பண்ணிக்கிறோம். இதோட வேல்யூ 10 அவ்வளவுதான். so இது நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கனா therefore you will get refractive index, that is mu is equal to approximately 1.167 கிடைக்கும் பசங்களா. சோ சிம்பிளா கால்குலேட் பண்ணியாச்சு. சோ this is the most repeated question. மறக்காம இத படிச்சிட்டு போயிருங்க. 2-3 ப்ராப்ளம்ஸ் நம்பர்ஸ் மாத்தியும் வர்க் பண்ணி பாத்துருங்க. see you at the next session.